மதுரையில் செயல்பட்டு வரும் நடிகர் சூரியின் அம்மன் உணவகத்திற்காக சாலையின் பெரும்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரை திருநகரில் தேசிய நெடுஞ்சாலையில் தேவி கலைவாணி திரையரங்கத்தின் வலதுபுறம் நடிகர் சூரியின் அம்மன் உணவகம் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதுரையின் பல்வேறு பகுதிகளில் நடிகர் சூரியின் அம்மன் உணவகம் மற்றும் இனிப்பகங்கள் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திரையரங்கு வளாகம் தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்மன் உணவகத்திற்காக மாசிலாமணி சாலையின் பெரும்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அம்மன் உணவகத்தில் பார்க்கிங் வசதியும் இல்லாததால் அங்கு வரும் மக்கள் நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு உணவகத்திற்கும் திரையரங்கிற்கும் சென்றால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாக வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் மதுரை மாநகராட்சி வாட்ஸ்அப் புகார் எண்ணிற்கு புகார் அளித்துள்ளனர். புதுசா பழைய உணவகம் மாறி இப்போ புது உணவகமாக அம்மன் உணவகம் அங்கே வருகிறது. அந்த உணவகத்துடைய கழிவு நீர்களும் மொத்த நீர்களையும் வெளியேற்றுறதுக்கான இந்த கால்வாயை பார்த்தீங்கன்னா மாநகராட்சியோட எந்த முன் அனுமதியும் பெறாமல் இவங்க தன்னிச்சையாக இந்த கால்வாயை கட்டி அதுபோக அந்த ரோடையும் ஃபுல்லாக சேதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இவங்க அந்த கால்வாய் வழியாக தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. இப்போ இதில் மதுரை மாநகராட்சியும் தலையிட்டு இதில் உண்மையில் என்ன நடந்திருக்குன்றதை ஆராயணும். இன்னொன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா தேட்டருடைய வளாகம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கிற இடம் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடம். ஏற்கனவே அதை அளவிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை இடிக்கிற மேனிக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வாய்க்கால் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து கட்டுறதை மறுபடியும் வளைச்சு மறுபடியும் கொண்டு போகிறாங்க. இது யாருக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இவங்க பண்ணுறாங்கன்றதும் தெரியலை. அதனால் உண்மையிலே அந்த இடத்துல ரோடு ஸ்பேஸு பழைய NH7 கன்னியாகுமரி டு டெல்லி வரைக்கும் போகிற ரோடு, அந்த ரோடு இந்த தேட்டருடைய இந்த பகுதியில் கிழக்கு பகுதியிலையும் 200 அடிக்கு ரோடு இருக்கும், மேற்கு பகுதியிலையும் 200 அடிக்கு ரோடு இருக்கும். ஆனால் தேட்டர் இருக்கிற வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ரோடு 80 அடி கூட தேராது சார். அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இந்த இடத்துல. இது போக இந்த புதுசாக வர ஹோட்டல்னாலையும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும். ஏன்னா அந்த கலைவாணி தேட்டருக்கு நேர் எதிர்ப்புறமோ 4 ஹோட்டல் இருக்குது. அங்கேயும் பயங்கர வாகன நிறுத்தங்கள் எதுவுமே அங்கே கிடையாது. பார்க்கிங் ஸ்பெசிஃபிக்கே அங்கே கிடையாதனால எல்லாருமே சாலையில் தான் வண்டியை நிறுத்திட்டு உணவகத்துக்குள்ளே செல்லுவாங்க. அப்படின்னால ரொம்ப கடும் போக்குவரத்து நெரிசல். இது மாநகராட்சியும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு இந்த இடத்துல உண்மையிலே என்னதான் இருக்குது, ரோடுடைய அளவு என்ன இருக்குன்றதை பார்த்து இந்த ரோடைய விரிவாக்கம் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கடைசி அம்மன் உணவகத்தில் நம்ம கேட்கல, என்ன சார் இந்த கழிவுநீர் வாய்க்கால நீங்கள் கட்டியிருக்கீங்களா, யாருடைய அனுமதியோடு கட்டியிருக்கீங்களா? சார் அனுமதி எதுவுமே பெறாமல் தான் கட்டியிருக்கிறோம். ஆனால் இதை காலப்போக்கில் நாங்கள் மாநகராட்சிக்கு நமக்கு நாமே திட்டத்தின் கீழே இதை இந்த கழிவுநீர் வாய்க்காலையும் இந்த ரோடை நாங்கள் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது மாநகராட்சி ஆணையர் தான் அதை உறுதிப்படுத்தணும். இதேவேளையில் மதுரை முழுவதும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று சாலைகள் புதிதாக போடப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு மற்றும் உணவகம் உள்ள பகுதியில் மட்டும் புதிய சாலை போடப்படாமல் உள்ளது. இதனால் அங்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுமா எனவும் மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மதுரை மாநகராட்சி ஆணையாளரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது திரையரங்கு கழிவுகள் மற்றும் உணவகத்தின் கழிவுகளை வெளியேற்றும் வகையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு மாநகராட்சி அனுமதி பெறாமல் மழைநீர் வடிகால் கால்வாயுடன் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனால் கழிவுநீர் கால்வாய் இடிக்கப்பட்டு வருவதாகவும் உணவகம் கட்டப்பட்டு வரும் இடம் முழுவதும் பட்டாவா அல்லது அரசு இடமா என அளவீடு செய்து வருவதாகவும், அப்படி அரசு இடமாக இருந்தால் ஆக்கிரமிப்பு இடிக்கப்படும் என்றும் கூறினார். சார் குமுதம் ரிப்போர்ட்டர் அருண் பேசுறேன் சார். நேற்று சொல்லியிருந்தேன் சார். சொல்லுங்க. சார் அது என்ன சார் இடிச்சிட்டு இருக்காங்க? சரிங்க சார். அப்ப அது ஆக்கிரமிப்புல தான் இருந்தது சார். அதாவது அது ஆக்கிரமிப்புல இருக்கான்றது டாக்குமெண்ட் வச்சு செக் பண்றாங்க. ஓகே சார். அவர் ஓனர் என்ன கிளைம் பண்றாரு, என்னோட இடம் அப்படிங்கிறாரு. ஓகே சார். சோ சர்வேயர் அங்கதான் இருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஆக்கிரமிப்பா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. அது ஆக்கிரமிப்போ இல்லையோ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல கனெக்ட் பண்ணது தப்பு. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல கனெக்ட் பண்ண போர்ஷன் இடிச்சு தள்ளியாச்சு. ஓகே சார். இப்ப அது பட்டா இடமா பிரைவேட் இடமா அப்படின்றத பாத்துட்டு இது கவர்மெண்ட் இடமான்னு பாத்துட்டு பட்டா இடமா இருந்தா நம்ம நோட்டீஸ் கொடுப்போம். கவர்மெண்ட் இடம் வந்தா மிச்சத்தையும் நாங்க எடுத்துருவோம். நடிகர் சூரியின் உணவகம் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.